ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வு, கருத்தரித்தல் நிகழ்வு அண்ட் கருப்பதிதல் நிகழ்வு, இது மூணும் எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாளுக்குள்ளே நடக்கும், இது நடக்கிறப்ப என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள் ஏற்படும், உங்கள் வயிற்றில் கரு பதிஞ்சதை 100% உணர்த்துகிற விதமாக கருப்பதிதல் அறிகுறி எப்படி இருக்கும், எப்போ கார்ட் செக் பண்ணணும், இதை பற்றின A to Z டீட்டெயில் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ மூலிமா உங்களுடைய மாதவிடாய் சைக்கிளில் ஒரு மாதத்தில் என்ன மாதிரியான நிகழ்வு உங்கள் உடம்புல நடக்குது அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே கருத்தரிக்க முயற்சி செய்கிற எல்லாருக்குமே என்னென்ன டவுட் வந்து அவங்களுக்கு வருமோ அது எல்லாத்தையுமே கிளியராக நான் வீடியோவாக ரெடி பண்ணி தனித்தனி டைட்டிலில் போட்டுருக்கேன். அதாவது கருமுட்டை வளர்ச்சி இல்லைனா எக் க்ரோத் ஃபுட் அப்படின்ற டைட்டிலில், ஓவலேஷன் பற்றி எதுவும் தெரியலனா ஓவலேஷன்ற டைட்டிலில், அண்ட் இன்டர்கோர்ஸில் என்ன செய்யணும், உடலுறவு சமயங்களில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை இன்டர்கோர்ஸ்ன்ற டைட்டிலில், கணவருடைய விந்தணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலில், அண்ட் உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஃப்டர் ஓவலேஷன்ற டைட்டிலில், உங்கள் பீரியட் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பீரியடுன்ற டைட்டிலில், ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட்ன்ற டைட்டிலில் வீடியோஸ் இருக்குது. அண்ட் அதுவே உங்களுக்கு ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட்டில் டேப்லெட் கொடுக்குறாங்க, என்னென்ன டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு ப்ரெக்னன்சி டேப்லெட் யூசஸ்ன்ற டைட்டிலில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேனல் ஹோம் பேஜ் லோகோ கிளிக் பண்ணுங்கள், ஹோம் பேஜ் போகும், அங்கே பிளேலிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தனித்தனி டைட்டிலே கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் தேடி அலையணுன்ற அவசியமே கிடையாது. ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாருடைய கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்காக நான் சார் கேட்டுக்கிறேன். ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் அப்படிங்கிறதே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருந்தது அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, என்ன பண்ணணுன்னே தெரியலனா உங்களுக்காகவே தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் அதில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு நம்மளோட மெம்பர்ஷிப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது. ஒவ்வொரு மாதவிடாய் சைக்கிள்லையும் உங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக நம்ம கர்ப்பப்பையில் 2 கருக்குழாய்கள் இருக்கும், 2 கருமுட்டை பை அப்படிங்கிறது இருக்கும், நடுவில் கர்ப்பப்பை இருக்கும். அந்த நடு கர்ப்பப்பையில் தான் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வளரும். அதுக்கு கீழே கர்ப்பவாய் இருக்கும், அதுக்கு கீழே யோனின்னு சொல்லக்கூடிய வெஜினல் பகுதி அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் நம்மளோட கர்ப்பப்பை அப்படிங்கிறது. இதில் ஒவ்வொரு மாதமுமே கருமுட்டை அண்ட் எண்டோமெட்ரியம் புதுசாக வளர ஆரம்பிக்கும் மாதவிடாய் ஆனதுலேருந்து. இதில் ஒரு கருமுட்டை பையில் இந்த மாதம் உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் வலது கருமுட்டை பையில் எக் ரிலீஸ் ஆகுது இந்த மாதம் அப்படின்னா, அடுத்த மாதம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எக் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது மாறி மாறி ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த எக் ரிலீஸ் ஆகக்கூடியது தான் நம்ம ஓவலேஷன் சொல்லுவோம். ஓவலேஷனில் ஒரு முட்டை தான் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து ஒரு சில வேலைகளில் உங்களுக்கு வந்து ஏதோ 2 கருமுட்டைகள் வரைக்கும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ஃபாலிகுலர் ஸ்டடி, IUI இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இதிலிருந்து உங்களுக்கு 2லேருந்து 3, 4 இந்த மாதிரி கருமுட்டை கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. IUI பொறுத்த வரைக்கும் 3 கருமுட்டை வரைக்கும் வளரும். ஃபாலிகுலர் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் 2 கருமுட்டைகள் பொறுத்த வரைக்கும் வளரும். அதுவே IVF போனீங்க அப்படின்னா 8, 10 இந்த மாதிரி நிறைய கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் IUI இது ரெண்டும் பேசிக்கானது. ஆனால் IVF அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது. அந்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து கருமுட்டைகளை வளர வைக்கிறதுக்கு நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறதுனால 10-15 கருமுட்டைகள் ஒரே மாதத்தில் வளர்கிற மாதிரி இருக்கும். இப்படி வளரக்கூடிய கருமுட்டைகள் ரிலீஸ் ஆகக்கூடியது தான் நம்ம ஓவலேஷன் சொல்லுவோம். இந்த ஓவலேஷன் சமயங்களில் உங்கள் பீரியடான 2வது நாளில் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கருமுட்டை வரைக்கும் வளரும். ஒரே ஒரு டாமினன்ட் எக் மட்டும் நல்லா வளர்ச்சி அடைந்து ஓவலேஷன் சமயத்தில் ரிலீஸ் ஆகும். அதை தான் நம்ம ஓவலேஷன், கருமுட்டை வெடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஓவலேஷன். இந்த ஓவலேஷன் நடக்கிறப்ப நம்ம உடம்புல சிம்டம்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா 100% ஆமான்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய இந்த கருமுட்டை கர்ப்பப்பையிலேருந்து ரிலீஸ் ஆகிறப்ப, அதாவது கருமுட்டை பையிலேருந்து ரிலீஸ் ஆகிறப்ப லேசான அப்டாமினல் கிராம்பிங்ஸ் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஆண் பெண் சேர்க்கை மேலே நீங்கள் ரொம்ப அதிக ஈடுபாடோடு இருப்பீங்க. உங்கள் பெண்ணுறுப்பு சலைவாக அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். லேசான தலைவலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஓவலேஷன்
சிம்டம்ஸ் இருக்குது. அது எல்லாத்த பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓவலேஷன்ற டைட்டிலில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓவலேஷன் நாளில் எந்த நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 28 நாள் சைக்கிள் இருக்கவங்களுக்கு 14வது நாள் ஓவலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 14வது நாள் தான் அக்யூரேட்டடாக நம்ம வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நாள்லேயும் எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஓவலேஷன் நாட்களை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராகவே மாதக்கணக்கில் ஓவலேஷன் டேஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓவலேஷன்ற டைட்டிலில் வீடியோஸ் இருக்குது. அண்ட் ஏதாவது கிட்டு யூஸ் பண்ணுறீங்க ஓவலேஷனுக்காக அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஓவலேஷன் கிட் வந்து ஆன்லைன் ஷாப்பில் கம்மியான ரேட்டில் கிடைக்கும், அதையுமே டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுவுமே ஓவலேஷன்ற டைட்டிலில் இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவலேஷன் நடக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் தான். அந்த நாள் தான் கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடியது. கருமுட்டை நம்ம உடம்புல 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் ஒரு நாள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அதனால தான் பெண்களுடைய கருத்தரிக்கும் நாள் அப்படிங்கிறது ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்களால் வருடம் முழுக்கும் அவங்களால கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். பெண்களால் ஒரு மாதத்தில் ஒரு டைம் தான் ட்ரை பண்ண முடியும். இப்படி வெளியேறக்கூடிய கருமுட்டை அப்படிங்கிறது வெளியேறின உடனே விந்தணுக்களை டைரெக்டாக சந்திச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் சேர்க்கை இப்போ உங்களுடைய வெஜினலுக்கு வரக்கூடிய விந்தணுக்கள் அப்படிங்கிறது வெஜினலில் தான் வந்து சேரும். நான் ஏற்கனவே கர்ப்பப்பையோடைய பிக்சர் கொடுத்துருந்தேன்ல, அந்த வெஜினல் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு தான் வரும். வந்ததுக்கப்புறம் கர்ப்ப வாய் அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப வாய் வழியாக ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கும் உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது. அங்கே வரைக்கும் தேடி போகணும் இந்த விந்தணுக்கள் அப்படிங்கிறது. அப்படி தேடி போய் அது ரெண்டும் மீட் ஆனதுக்கப்புறம் ஒரே நாளில் நம்மளுக்கு கருவாக மாறாது. ஒரு நாளில் ரெண்டும் மீட் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி ரெண்டும் மீட் ஆகி ரெண்டுக்கு இடையில சில கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். நாளைக்கு செல் உருவாக்கம்ன்றது ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு ரெண்டு செல்லாக உருவாகும், நாளான்னைக்கு 4 செல்லு, அப்புறம் 8, 16, 26, 36ன்னு மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அந்த செல்கள் 100 கணக்கான செல்களாக உருவாகும். ஒரு செல்லிலிருந்து தான் உங்கள் உயிர் அப்படிங்கிறது உருவாகுது. இதை தான் செல் பிரிதல்னு சொல்லுவாங்க, ஃபர்டிலைசேஷன் சொல்லுவாங்க, கன்செப்ஷன் ப்ராசஸ். இந்த கருத்தரித்தலில் ஆணுடைய விந்தணுட்டிருந்து வரக்கூடிய அந்த விந்தணுக்களில் இருக்க டிஎன்ஏவும் பெண்ணுடைய கருமுட்டையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் ஒன்னோட ஒன்று இணையும். பெண்ணுடைய கருமுட்டையில் 23 குரோமோசோமும் ஆணுடைய அந்த விந்தணுல 23 குரோமோசோமும் இருக்கும். ரெண்டும் ஒன்றா சேரும். கிட்டத்தட்ட 46 குரோமோசோம்கள், 23 ஜோடி குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணிட்டிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு குரோமோசோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படி உருவாகக்கூடிய செல்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் குழந்தை கடுகை விட ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் தான் இருப்பாங்க. கசகச சைஸை விட ரொம்ப சின்ன சைஸில் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் முருளான்ற ஸ்டேஜுக்கு வருவாங்க, அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட்னு வருவாங்க, அப்புறம் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லின்ற அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நாள் ஆகும். ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராசஸ் தான் ஐவிஎஃப் அப்படின்ற அந்த ப்ராசஸில் வெளியில் வச்சு நடத்த வைக்கிறாங்க. ஆணுடைய விந்தணுவையும் பெண்ணிட்டிருந்து கருமுட்டையும் வெளியில் எடுத்து இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மல்டிபிள் ஆகி பிளாஸ்டோசிஸ்டா அதாவது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்ப கருப்பதிதலுக்காக பெண்ணுடைய எண்டோமெட்ரியத்தை தயார்படுத்தி அதில் வைக்கிறாங்க. இதுதான் ஐவிஎஃப் ப்ராசஸில் நடக்கும். இது இயற்கையாக நம்ம உடம்புல நடக்கக்கூடியது. இப்படி நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு எதுவும் சிம்டம்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, அக்யூரேட்டடாக இதை இண்டிகேட் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ஃபெர்டிலைசேஷன் முடிவடைகிறப்ப, அதாவது இப்போ உங்களுக்கு இன்றைக்கி 14வது நாள், நெக்ஸ்ட்டு 20வது நாளில் உங்களுக்கு லைட்டாக அப்டாமினல் கிராம்பிங்ஸ் ஆகுது, கரெக்டாக அந்த யூட்ரஸ் இருக்க ஏரியாவில் வலிக்குது அப்படின்னா அது ஃபெர்டிலைசேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. 21ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 21வது நாளுக்கு மேலே உங்களுக்கு கரு உருவானுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கர்ப்பப்பையில், அதாவது அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில். இந்த பிக்சரை பார்த்தீங்களாலே தெரியும், அங்கே ஃபெலோப்பியன் டியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அது நகர்ந்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு நாள்லையும் நகர்ந்துட்டு வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் சரியான அளவில் இருக்கணும். எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படிங்கிறது கருமுட்டை கடைசி உங்களுடைய டெலிவரி ஆகிற வரைக்கும் குழந்தை வளர்றதுக்கான ஒரு மெத்தை போன்ற அமைப்பு அப்படிங்கிறது. அதுதான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான ஒரு பாண்ட் அப்படிங்கிறது. இப்படி உருவானக்கூடிய உங்களுடைய கரு கர்ப்பப்பையில் வந்து பதிஞ்சு உடனே நம்மளுக்கு, அதாவது கர்ப்பப்பைக்கு வந்த உடனே பதிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கர்ப்பப்பைக்கு வந்து அது எங்கே கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 9-9.5 மாதம் வரைக்கும் குழந்தை வளரணும். அதுக்கு ஸ்ட்ராங்கான இடம் எதுன்னு கர்ப்பப்பையில் தேடும். இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் நடுப்பகுதி எண்டோமெட்ரியம் இருக்கா, அந்த எண்டோமெட்ரியத்தில் எந்த இடத்துல ஓகே அப்படின்னு தேடி அதுக்கு ஆப்டான இடத்துல போய் பதிய ஆரம்பிக்கிறப்ப தான் நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது ஏன் சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு
சொல்லி கேட்டிங்கன்னா, இது பதிய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு கிட்ல பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியறதுக்கு காரணம், கரு பதியும் பொழுதே நம்ம பிளட்ல ஒரு புது வகையான ஹார்மோன்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் பிரெக்னன்சி ஹார்மோன் சொல்லுவோம். பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன். இந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் அப்படிங்கிறது பிரெக்னென்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம உடம்புல சுரக்கும். இல்லைன்னா யாரோட உடம்புலையும் சுரக்காது. நார்மலான வேல்யூவாக 5 வரைக்குமே நம்மளுடைய ஒரு சிலருடைய இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பீரியட் ஆகிற சமயத்தில் 5% அளவுக்கு உங்களுடைய பிளட்டில் இந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீரியட் ஆனதுக்கப்புறம் இது நார்மலாக டிசால்வ் ஆகிடும் ஒரு சிலருடைய பாடி கண்டிஷன் பொறுத்து. ஆனால் இயற்கையாகவே பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் அப்படிங்கிறது ப்ரெக்னென்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் உண்மையான ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது. ப்ரெக்னென்ட் ஆன உடனே நம்மளுடைய பிளட்டில் அந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆகிறப்பயே நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கரு நல்லா எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும். கரு பிடிச்சி வளர்ந்த உடனே கருவிட்டேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன். இது நம்ம பிளட்டில் கலக்கும். நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கரு வளர்கிறதுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கும். அதனால் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகுறதுனாலே உங்களுக்கு சில சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஏற்படக்கூடிய கரு பதிதலுக்கான முதல் அறிகுறி அப்படிங்கிறது லேசான வயிற்று வலி, கிராம்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்டாமினல் கிராம்பிங்ஸ் அப்படின்ட்டு லேசாக வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக கர்ப்பப்பை இருக்க வேண்டிய அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வகையான லைட்டாக அன்கம்ஃபர்ட் இருக்குது வயிற்றில் அப்படின்னா, அடி வயிற்றில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது முக்கியமான கருப்பதிதல் அறிகுறி. குறிப்பாக கரு பதிய ஸ்டார்ட் ஆகி அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிறப்ப நம்ம உடலில் உள்ள எல்லா ஆர்கன்ஸுமே அதோட செயல்பாட்டை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இனிமேல் இன்னொரு உயிர் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தேவையான எல்லா சப்ளைஸும் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு மாறுறதுனால ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் எக்ஸ்ட்ரீம் லெவல் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏற்படும். இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்தது அரிதான சூழ்நிலையில் நிறைய பேருக்கு, அதாவது 100ல் ஒரு 20 பேருக்கு இந்த சிம்டம்ஸ் ஏற்படலாம். அதுதான் கரு பதிதல் ப்ளீடிங் அப்படிங்கிறது. அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லலாம். இந்த ப்ளீடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீரியட் ஃப்ளோ அளவுக்கு வராது. ஜஸ்ட் 1 or 2 ட்ராப் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பேண்டிஸில் ஜஸ்ட் 1 or 2 ட்ராப் இருக்கலாம். இல்லைன்னா யூரின் பாஸ் பண்ணுறீங்கன்னா அப்பைக்குன்னு 1 or 2 ட்ராப் இருக்கலாம். அழுக்கு கலரில் ப்ரௌன் டிசார்ஜ் மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட வெள்ளைப்படத்தலோடு கலந்து அழுக்கு கலரில் திரியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பொறுத்த வரைக்கும் ஹெவியாக பேண்டிஸ் நனைகிற அளவுக்கோ பேட் வைக்கிற அளவுக்கு இருக்காது. பீரியட் ஃப்ளோ அளவுக்கு இருக்காது. பீரியட் ஃப்ளோவுக்கு வரும்போது உங்களுக்கு அடி வயிற்று வலி கனமாக இருக்கும்ல, அந்த மாதிரி உணர்வும் இருக்காது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பொறுத்த வரைக்கும். இந்த 3 அறிகுறிகள் தான் கரு பதிதல் ஸ்ட்ராங் ஆகிறப்ப ஏற்படக்கூடிய நார்மலான அறிகுறிகள். எப்போ நம்மளை பிளட்டில் ப்ரெக்னன்சி ஹார்மோன் கலக்க ஆரம்பிக்குதோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்ச உடனே நீங்கள் கார்ட் செக் பண்ணிங்கன்னா கார்டில் நெகட்டிவ் தான் காமிக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பிளட்டில் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் யூரினில் உங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது கலக்கும். அதனால உங்களுக்கு கிட்டில் நெகட்டிவ் காமிக்கும். கிட்டில் எப்போ பாசிட்டிவ் காமிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோனுடைய அளவு 180க்கு மேலே உங்களோட பிளட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவ் காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பீரியட் டேட் தள்ளி போனால் ஒரு 5 நாள் கழிச்சு செக் பண்ணுறப்ப உங்களுக்கு அக்யூரேட்டட் ரிசல்ட் அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் உங்கள் பிளட்டில் நல்லாவே செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கிட்டில் பாசிட்டிவ் காமிக்குது உடனே ஸ்கேனில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே தெரியாது. உங்கள் பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் குழந்தையோட வளர்ச்சி சீரியாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது. இப்போ உங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ 25 இருக்குது அப்படின்னா உங்கள் பிளட்டில் பாசிட்டிவ் காமிக்கலாம், ஆனால் கிட்டில் பாசிட்டிவ் காமிக்காது. இதுவே 150 அளவுக்கு உங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் அளவு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்டில் ஃபெயிண்ட் லைனோ இல்லைன்னா டார்க் லைனோ வரலாம், ஆனால் ஸ்கேனில் பேபி தெரிய மாட்டாங்க. இதுவே உங்களோட பிளட் டெஸ்ட்டில் 1000 அளவுக்கு உங்களுடைய பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் வந்துருச்சுன்னா ஸ்கேனில் வெறும் சாக் மட்டும்தான் தெரியும், குழந்தை தெரிய மாட்டாங்க. அதுவே நீங்கள் 1500 2000க்கு போகிறப்ப ஸ்கேனில் அந்த சாக்கும் தெரியும், நடுவில் இருக்கக்கூடிய யோக் சாக் அண்ட் அதுக்கு நடுவில் ஃபீட்டல் ஃபோல்னு சொல்லக்கூடிய குழந்தையும் தெரிய ஆரம்பிக்கும். எப்போ உங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் நல்லா செக்ரேட் ஆகுதோ அப்போக்கினும் உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 35லேருந்து 45 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸோடைய அதிகரிப்பினாலையும் குழந்தையோட வளர்ச்சினாலையும் உங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவோட உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தைக்கு ஹார்ட் பீட் ரேட் அப்படிங்கிறதும் வந்திருக்கும்.
இதுதான் குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது. உங்களுடைய பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறதுல ஓவுலேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது இந்தந்த ஸ்டேஜ்னா கடந்து தான் உங்களுக்கு குழந்தையா கன்ஃபார்ம் ஆவாங்க. கன்ஃபார்ம் ஆகி டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்கள் எண்ணுமிச்சம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவாக இருந்து கடைசி வரைக்கும் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி குழந்தை உருவாக்கக்கூடிய முதல் விஷயம் நஞ்சுக்கொடியாக தான் இருக்கும். நஞ்சுக்கொடி உருவானதுக்கு அப்புறம் தான் ஃபீட்டல் ஃபோல் உருவாகும். அதை தான் நான் யோக் சாக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் போய் பார்க்குறப்ப வெறும் சாக் மட்டும் தெரியுதுன்னா அது பனிக்கூட நீர் தெரியும். அடுத்தது யோக் சாக் சீனு, இன்னும் ஃபீட்டல் ஃபோல் நாட் சீனுன்னு கொடுத்துருப்பாங்க. யோக் சாக் சீன் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தையோடைய நஞ்சு கொடி ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுவே ஃபீட்டல் ஃபோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் குழந்தை அப்படின்றவங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் உருவாகும். பனிக்கூட நீர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெஸ்டினேஷன் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பனிக்கூட நீரை. அடுத்தது யோக் சாக் அப்படிங்கிறது நஞ்சு கொடி, நஞ்சு பை அப்படிங்கிறது. அடுத்தது ஃபீட்டல் ஃபோல் அப்படிங்கிறது குழந்தை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொன்றா உருவாக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்கள் குழந்தை எப்படி உருவாகிறாங்க, உங்கள் பீரியட் சைக்கிளில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுன்ற ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹை பண்ணி எல்லக்கில் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹை பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவுலேஷன் கிட், ஸ்பெர்ம் கிட், செல்ஃப் இன்செமினேஷன் கிட் அண்ட் ப்ரெக்னன்சிக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மெடிக்கல் ஷாப் விட நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப்பில் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ரெக்னன்சி டிப் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.